மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா? ரொம்ப கவலையா இருக்கா? ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. ரிஜெக்ட் ஆனவங்க எப்படி ஆன்லைன்லயே ஈஸியா அப்பீல் பண்ணலாம் தான் இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் இருக்கும், அது புரியுது. ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு புது சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்கீம் பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ, இந்த புது சான்ஸ் எதுக்காக கொடுத்திருக்காங்க, எப்படி அப்பீல் பண்றது, இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அண்ட் கடைசியா இதுக்கப்புறம் என்ன நடக்கலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சோ அவங்க அப்பீல் பண்றதுக்காகவே ஒரு புதுசா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே பல பேருக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இனிமே நீங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. உங்க வீட்ல இருந்தபடியே சிம்பிளா ஆன்லைன்ல உங்க அப்பீல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்க, உங்க நேரமும் மிச்சம், அலையிற வேலையும் மிச்சம். ஓகே, இந்த புது வாய்ப்பை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள் வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் அடைறாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பர் இது. எலிஜிபிளா இருக்கிற ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் மாசம் மாசம் கரெக்டா 1000 ரூபாய் டைரக்டா டெபாசிட் ஆகிடுது. செப்டம்பர் 2023ல இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல இன்னும் நிறைய பேரை சேர்த்தாங்க. இப்போ ஆன்லைன்ல அப்பீல் பண்ற வசதியோட இந்த திட்டம் அடுத்த முக்கியமான ஸ்டேஜுக்கு போயிருக்கு. சரி, இந்த ஸ்கீம் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா போனாலும் தகுதி இருந்தும் சிலரோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு. அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த புது ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் குறை தீர்வு அல்லது கிரீவன்ஸ் ரெட்ரஸல்னு சொல்றாங்க. அதாவது 2வது ஃபேஸ்ல அப்ளை பண்ண தகுதியான ஒருத்தர் கூட விடுபட்டு போயிடக்கூடாதுன்னு உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த சிஸ்டம். ஓகே, இப்ப நாம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு. ஆன்லைன்ல எப்படி அப்பீல் பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் KMT, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்க்கு போங்க. அங்க கிரீவன்ஸ் ரெட்ரஸல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க ரேஷன் கார்டு நம்பரையும் ஃபோன் நம்பரையும் போட்டா உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க அப்பீல் என்னன்னு டைப் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அவ்வளவுதான். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அப்போதான் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க உங்க அப்பீல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்க ஏரியா வருவாய் கோட்டாட்சியர், அதாவது RDO, அதை கவனமா செக் பண்ணுவாங்க. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா உங்களுக்கு சாதகமா முடிவு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, உடனே வெப்சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரூலை தெரிஞ்சுக்கோங்க. யார் இந்த ஆன்லைன் அப்பீல் பண்ணலாம், யார் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதை கண்டிப்பா கவனிக்கணும். யார் அப்பீல் பண்ணலான்னா 2வது கட்டத்தில் அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த புது வெப்சைட்ல அப்பீல் பண்ண முடியும். அதே சமயம் யார் பண்ண முடியாதுன்னா, நீங்க ஏற்கனவே உங்க ரேஷன் கார்டையோ இல்ல ஃபோன் நம்பரையோ யூஸ் பண்ணி ஒரு தடவை கிரீவன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தா உங்களால மறுபடியும் பண்ண முடியாது. சோ இதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்பீல் பண்றது எப்படின்னு இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சரி, இனிமே இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயரும்னு சொல்லியிருக்காரு. இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு. எல்லாரும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரி எப்போ இந்த தொகையை உயர்த்துவாங்கன்னு தான். பொதுவா என்ன பேசிக்கிறாங்கன்னா, வர சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு எலெக்ஷன் ப்ராமிஸாவோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ நம்ம எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஒரே கேள்விதான், எப்போ இந்த தொகை உயரும், எவ்வளவு உயரும்? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்கணும்.